வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. ஒரு புது கூட்டணி, ஒரு புது கேம் பிளான். 2026 சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி ஆளும் திமுகவுக்கு எதிரா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏ தலைமையில ஒரு மெகா கூட்டணி உருவாகியிருக்கு. இந்த புது அரசியல் ஆட்டத்தோட பின்னணி என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. ஆளுங்கட்சிக்கு எதிரா இவ்ளோ பெரிய கூட்டணி உருவாகுதுன்னா இது அதிகாரத்தை மாத்தி அமைக்க போற ஒரு ஆட்டமா இருக்காதா? தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் மாறப்போகுதா? இதுதான் நாம இன்னைக்கு அலச போற முக்கியமான கேள்வி. இந்த கூட்டணியோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். பல கட்சிகள், பல தலைவர்கள். ஆனா குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். சிதறி கிடந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து 2026 தேர்தலுக்காக ஒரு பலமான கோட்டையை கட்டியிருக்காங்க. சரி, இந்த புது முன்னணி எப்படி எங்க உருவாச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா? சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண கட்சி மீட்டிங் கிடையாதுங்க. சென்னையில நடந்த ஒரு மெகா பொதுக்கூட்டம். அதுல கூட்டணியோட எல்லா பெரிய தலைவர்களும் ஒரே ஸ்டேஜ்ல வந்து கைய கோர்த்தாங்க. இது சும்மா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதில்ல. நாங்க ஒன்னா சேர்ந்து களத்துல இறங்கிட்டோன்னு அவங்க கொடுத்த ஒரு பவர்ஃபுல் சிக்னல். பாருங்க, இந்த கூட்டணி ஒரே ராத்திரியில உருவாகல. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா புரியும். போன வருஷம் கூட்டணியை விட்டு வெளியே போன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட டிடிவி தினகரன் இந்த ஜனவரியில நடந்த ஒற்றுமை பேரணியில மறுபடியும் இணைஞ்சிருக்கார். இதுதான் இங்க ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இப்போ இருந்தே தேர்தல் பிரச்சாரம் சூறு பிடிக்க ஆரம்பிச்சு அவங்களோட பயணம் 2026 நோக்கி போகுது. சரி, இவ்ளோ கட்சிகளையும் தலைவர்களையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு ஒரு காமன் டார்கெட் இருக்கு. ஆளும் திமுக அரசை வீழ்த்தணும். இந்த விமர்சனம் எங்கிருந்து வருது பாருங்க. நேரா தேசிய தலைமையில இருந்து. பிரதமர் மோடி தவறான ஆட்சின்னு சொல்றது மூலியமா ஸ்டேட் கவர்மெண்டோட நிர்வாகத்தையே நேரடியா கேள்வி கேட்கிறார். இதுதான் அவங்களோட கேம்பெயினோட மெயின் பாயிண்டா இருக்க போகுது. தேசிய தலைமையை சொல்றதையே இங்க மாநில தலைவரும் ரிப்பீட் பண்றார். அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாரிசு ஆட்சிக்கு எதிராகன்னு சொல்லும்போது இது ஒரு பிளான் பண்ணி பண்ற தாக்குதல்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இந்த தேர்தல் களம் எப்படி செட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் டிஎம்கே மேல ஊழல், வாரிசு அரசியல்னு வரிசையா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்க வந்தா வளர்ச்சி, கிளீன் கவர்னன்ஸ் கொடுப்போம்னு மக்களுக்கு வாக்குறுதி தராங்க. இதுதான் இந்த கூட்டணியோட டபுள் சைட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது எல்லாத்துலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு முக்கியமான ஆளோட ரீஎன்ட்ரி. இதுதான் இந்த கூட்டணியோட மொத்த கணக்கையுமே மாத்தி போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது டிடிவி தினகரனை பத்தி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை விட்டு போனவர் இப்போ திடீர்னு உள்ள வந்ததுதான் இந்த அரசியல் ஆட்டத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே. தினகரனோட இந்த ரீஎன்ட்ரி ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது எதிர்க்கட்சிகளுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிளவுகளை எல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. ஒரு பொது எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்காக பழைய சண்டையெல்லாம் மறந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இத பத்தி தினகரனே ரொம்ப தெளிவா சொல்றார். நல்லாட்சிங்கிற ஒரு பெரிய குறிக்கோளுக்காக பழைய மனக்கசப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோன்னு சொல்றார். இது வெறும் அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல, கூட்டணிக்குள்ள ஒரு சமரசம் நடந்திருக்குன்னு காட்டுற ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். சரி வாங்க, இந்த மெகா கூட்டணியோட டீம்ல யார் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இவங்களோட பிளான் நல்லா புரியும். நேஷனல் லெவல்ல பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ண ஸ்டேட்டோட ஃபேஸா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். புதுசா சேர்ந்த தினகரன் குடும்ப ஆட்சி எதிர்ப்புங்கிற பாயிண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறார். இவங்களோட சேர்ந்து பிஜேபில இருந்து நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஜி.கே. வாசன், இப்படி எல்லாரும் சேரும்போது இந்த கூட்டணி ரொம்பவே பலமா தெரியுது. இவ்ளோ பெரிய தலைவர்கள் ஒன்னா சேர்ந்தா அவங்க டார்கெட்டும் பெருசா தானே இருக்கும். அதிமுக தலைவர் அவங்க வெற்றி வாய்ப்பு பத்தி ஒரு பிரம்மாண்டமான கணிப்பு சொல்லியிருக்கார். 210. ஆமாங்க, நம்பர் கரெக்ட் தான். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல எங்க கூட்டணி 210 சீட்ல ஜெயிக்கும்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது அவங்க கான்ஃபிடன்ஸோட உச்சம். சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த அரசியல் நகர்வுகளோட ஃபியூச்சர் இம்பாக்ட் என்னவா இருக்கும்? சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்க ஒரு புது பவர்ஃபுல் கூட்டணி உருவாகியிருக்கு. தினகரனோட ரீஎன்ட்ரி இதுக்கு இன்னும் பலம் சேர்த்திருக்கு. இந்த கூட்டணியோட தலைவர்கள் வெற்றியில பயங்கர நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா கடைசியா நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி இதுதான். பேப்பர்ல பார்க்க பலமா இருக்கிற இந்த ஒற்றுமை ஓட்டுச்சாவடியில வாக்குகளா மாறுமா? இந்த புது வியூகம் தமிழ்நாட்டோட அரசியல் தவையெழுத்தையே மாத்தி எழுதுமா? இதற்கான பதில நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.